அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பின்னாலே பதில் சொல்லுங்க. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது இந்த தொடர் மார்க்க வகுப்புகளில் இரண்டாவது பாடம் தஃப்சீர் பாடம் இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. பெண்கள் பதினங்க அமைதியாக இருந்து கேளுங்க. நம்ம எத்தனை வசனம் பார்த்துக்கிறோம் சொல்லுங்க? இதுவரைக்கும் நம்ம இரண்டு வகுப்புல என்ன அத்தியாயம்? சத்தமா சொல்லுங்க பதில். சூரத்துல் முல்க். பதில் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, குறிப்பா ஆண்கள் பகுதியில் சத்தமா சொல்லுங்க. ஹைர். அப்ப நம்ம இரண்டு வகுப்புகள்ல எத்தனை வசனங்கள் பார்த்திருக்கிறோம்? 10 வசனங்கள். ஒரு முதல் பதிலா? இரண்டாவது பதில் சொல்லுங்க. 10 வசனம் ஒரு பதில் வந்திருக்கு. வேறு 11 வசனம் இரண்டாவது பதில். மூன்றாவது பதில் 11 வசனங்கள் பார்த்திருக்கிறோம். இதுவரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? 11 வசனங்கள் இரண்டு வகுப்புல பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் பிஇذنில்லாஹ் 12வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் பார்ப்போம். யாசரி ஹாஃபிஸ் இருக்கிறீங்களா? ஓதையிலுமா? யாருக்கு சூரத்துல் முல்க் பாடமானவங்க கையத்தும்? சூரா முல்க் எங்களுக்கு பாடம் என்று சொல்றவங்க என்ன கவனமா? தனி பாக்ஸை கொஞ்சம் இந்த சைடு எடுத்து வைங்க. புகாரி சூரத்துல் முல்க் பாடமானவர்கள் ஆண்கள் பகுதியில் யாருக்கு சொல்லுங்க? இப்ப 11 வசனங்கள் நாம பார்த்திருக்கிறோம். இந்த 11 வசனத்தை நாம பாடம் செஞ்சிருக்கிறோம். மானம் செஞ்சிருக்கோம்னு சொல்லக்கூடியவங்க கையை தூக்குங்க. மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் லக். ஒருத்தர் கையை தூக்கிக்கிறாங்க. வேறு இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த அத்தியாயம் 2 பேரும் கை உயர்த்திக்கிறாங்க. 11 வசனத்தை நம்ம மானம் செஞ்சிருக்கிறோம் என்றவங்க. நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம சொன்னோம், அப்ப சூரா முல்க் முடியும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? சூரத்துல் முல்க மானம் செஞ்சிருக்கணும். அப்படியே இல்லையா? மாஷா அல்லாஹ் சூரத்துல் ஹுஜராத் நிறைய பேர் மானம் செஞ்சீங்க. அது மாதிரி சூரா முல்க் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அத்தியாயம் எல்லாம் நம்ம மனம் செய்யணுமா? அன்புக்குரியவர்களே, யார் சரி மானம் இந்த ஹாஃபிதல் குர்ஆன் இருந்தா ஓதலாம். யார் சரி இருக்கிறீங்களா? 12வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் புகாரி ஓதுறீங்களா? ஹைர். புகாரி 12வது வசனத்திலிருந்து 18. இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் அதிலிருந்து ஓதுங்க. 18 வலக்கது கذبல்லதீன உட்கார்ந்து. أعوذ بالله من الشيطان الرجيم. ولقد كذب الذين إن الذين يخشون ربهم بالغيب لهم مغفرة وأجر كبير. وأسروا قولكم أو اجهروا به إنه عليم بذات الصدور. ألا يعلم من خلق وهو اللطيف الخبير. هو الذي جعل لكم الأرض ذلولا فامشوا في مناكبها وكلوا
من رزقه وإليه النشور أأمنتم من في السماء أن يخسف بكم الأرض فإذا هي تمور أم أمنتم من في السماء أن يرسل عليكم حاصبا فستعلمون كيف نذير ولقد كذب الذين من قبلهم فكيف كان ولقد كذب الذين من قبلهم فكيف كان فكيف نكير كان نكير. نكير. بارك الله لك بارك الله فيك. خيரா அன்புக்குரியவர்களே, இப்போ நம்ம அங்கே கிளாஸ் ரூம் போங்க. 12வது வசனம் எல்லாம் அவதானிக்கிறீங்களா? நம்ம இது ஷாய் கொடுத்துதானே நம்ம என்ன செஞ்சோம், கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்கியா, பாடத்துக்குள்ள வந்துருங்க. ஹயர். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தாலா அப்ப சூரத்துல் முல்குடைய 12வது வசனத்திலே குறிப்பிடுகிறான், இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைபி லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர். இதனுடைய கருத்தை நம்ம பார்ப்போம். இன்னல்லதீன யக்ஷௌன, அப்ப இந்த அல்லதீனைய பின்னால வரக்கூடிய யக்ஷௌனோட சேர்த்து நாம சொல்லணும். அப்ப இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும், தங்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்கள். எப்படி? பில் கைபி, எந்த நிலையில்? மறைவில் அல்லது தனிமையில். மறைவில் அல்லது தனிமையில் தங்களுடைய ரப்பை, இறைவனை அஞ்சுபவர்கள், அஞ்சக்கூடியவர்கள். அவர்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கக்கூடிய வெகுமதியை சொல்கிறான். லஹும், அவர்களுக்குண்டு, மக்ஃபிரத்துன் என்றால் மன்னிப்பு உண்டு, வ அஜ்ருன் கபீர், அடுத்து என்ன? பெரும் கூலியும் உண்டு. மன்னிப்பும் உண்டு, பெரும் கூலி என்று சொன்ன அஜ்ருன் கபீர், அஜ்ருன் கபீர் என்று அல்லாஹ் சொல்கிறான். பெரும் கூலியும் உண்டு என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இதுல மன்னிப்புன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், மன்னிப்பு நம்முடைய பாவங்களுக்கு என்ன செய்யப்படும்? மன்னிப்பு வழங்கப்படும். அஜ்ருன் கபீர்னு சொன்னால் பெருங்கூலி எதை சொல்லுங்க? சுவர்க்கம். அல் குர்ஆன் எங்கெல்லாம் அஜ்ருன் கபீர் என்று வருகிறதோ அதை எதை குறிக்கும்? சுவர்க்கத்தை குறிக்கும். அப்ப பெருங்கூலி என்று சொன்னால் சுவர்க்கமும் உண்டு. அன்புக்குரியவர்களே, நீங்க சூரா முல்க்ல நம்ம 2வது வகுப்புல 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதுல அல்லாஹு தஆலா 6வது வசனத்தை எப்படி ஆரம்பிச்சார் என்றால், வலில்லதீன கஃபரு பிரப்பிஹிம் அதாபு ஜஹன்னம் வ பிஇஸல் மஸீர். அப்படியே இல்லையா? அதுக்கு பின்னால குஃபார்களுக்கு, இறை நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹு தஆலா மறுமையில் வழங்கக்கூடிய என்ன தண்டனைகளை பற்றி சொன்னான். நரகத்துல அந்த நரகம் எப்படி இருக்கும், எப்படி தண்டிக்கப்படுவார்கள் என்பதை பற்றி அல்லாஹு தஆலா குறிப்பிட்டார். 6வது வசனத்தை நாம பார்க்கும் பொழுது, வலில்லதீன கஃபரு பிரப்பிஹிம், தங்களுடைய ரப்பை நிராகரித்தவர்கள், அவர்களுக்கு என்ன? லஹும் அதாபு ஜஹன்னம், ஜஹன்னத்துடைய தண்டனை உண்டு அல்லாஹு தஆலா சொன்னான். அப்படியே இல்லையா? அதுக்கு பின்னா நரகத்துடைய பண்புகள்லாம் சொல்லப்பட்டுச்சு. எது வரைக்கும்? 11வது வசனம் வரைக்கும். 12வது வசனம் அல்லாஹு தஆலா அப்ப அங்க வலில்லதீன கஃபரு பிரப்பிஹிம் என்று சொன்னால், அப்ப இங்க எப்படி வந்திருக்கணும் நம்முடைய ஒரு பார்வைக்கு? வலில்லதீன ஆமனு பிரப்பிஹிம் அப்படி வந்திருக்கணுமா இல்லையா? ரப்பை நிராகரித்தவர்கள், இங்க ரப்பை ஈமான் கொண்டவர்கள் என்று வந்திருக்கணும். அல்லாஹு தஆலா அப்படி கொண்டு வந்தான் அந்த வசனத்தை. அல்லாஹ் எப்படி சொல்றான்? இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும், தங்களுடைய ரப்பை அஞ்சக்கூடியவர்கள், பில் கைபி, மறைவில் தனிமையில் அஞ்சக்கூடியவர்கள், அவர்களுக்கு மன்னிப்பும் பெரும் கூலி சுவர்க்கமும் உண்டு. அவ்விடத்துல ரப்பை ஈமான் கொண்டவர்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடாமல் ஈமானுடைய உயர்ந்த பண்பை அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஈமானுக்குரியவர்கள்,
மூமின்களுக்கு இருக்க வேண்டிய உயர்ந்த ஒரு பண்பை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதுதான் மறைவில் தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள். அவ தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சுவதென்பது, பயப்படுவதென்பது ஈமானுடைய என்ன உயர்ந்த தரம், உயர்ந்த தரம். அன்புக்குரியவர்களே, பாருங்க, தஃப்சீருடைய அறிஞர்கள் குறிப்பிடும் பொழுது, இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது சொல்றாங்க, அன்னல்லாஹ தஆலா லம்மா ذكر وعيد الكفار, அல்லாஹு தஆலா இதே அல் முல்க் அத்தியாயத்தில் இதற்கு முன்னால் வந்த வசனங்கள்ல குஃபார்களுக்கு, இறை நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹு தஆலா சொன்ன எச்சரிக்கைகள், வயீதன்னு சொன்ன என்ன எச்சரிக்கை, நரகம், நரகத்துடைய வேதனை என்பது எச்சரிக்கை இல்ல, வயீத். அப்ப அதை அல்லாஹு தஆலா குறிப்பிட்டான். அதுக்கு பின்னால அத்பஅஹு பிவஅதில் முஃமினீன். அப்ப குஃபார்களுக்கு அல்லாஹு தஆலா சொன்ன வயீதை குறிப்பிட்டு விட்டு அதை தொடர்ந்து அல்லாஹு தஆலா முஃமின்களுக்கு வாக்களித்ததை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். முஃமின்களுக்கு எது வாக்களிக்கப்படுது? ஒன்று என்ன? மன்னிப்பு. இரண்டாவது என்ன? சுவர்க்கம். அல்லாஹு தஆலா அந்த வாதை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். வலம்மா ذكر حالة الاشقياء الفجار, அல்லாஹு தஆலா அஷ்கியான்னு சொன்னா மோசமானவர்கள், இறை நிராகரிப்பாளர்கள், இறை மறுப்பாளர்கள். அதே போன்று ஃபுஜ்ஜார்னு சொன்னா யாரு? பாவிகள், பாவம் செய்யக்கூடியவர்கள். அவர்களுடைய நிலைமையை பற்றி அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு விட்டு அதுக்கு மேல ذكر حالة السعداء الابرار, சீதேவிகள், நல்லடியார்கள். சுஅதாக்கன்னு சொன்னா யாரு? அல்லாஹ்வினால் பொருந்திக் கொள்ளப்பட்ட சீதேவிகள். அல் அபரார், அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்லடியார்கள், அவர்களுடைய நிலைமையை இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த வசனத்துடைய விளக்கம் என்னன்னு சொன்னா, ஐ இன்னல்லதீன யகாஃபூனல்லாஹ, அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள். எப்படி? வஹும் லம் யரவுஹு ஃபித் துன்யா, அந்த மூமின்கள் அவர்களுடைய ரப்பை உலகத்துல பார்த்தாங்களா? சொல்லுங்க. உலகத்துல அல்லாஹ்வை யார் சரி கண்டிருக்கிறாங்களா? அல்லாஹ்வை பார்த்தவர்கள் யார் இருக்கிறாங்களா? சொல்லுங்க. யாருமே இல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்களா? இல்ல. பேசினார்கள், ஆனா என்ன செய்யல? பார்க்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மியராஜ் பயணத்துல என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வோட உரையாடினாங்க, ஆனா அல்லாஹ் பார்த்தாங்களா? அப்ப உலகத்துல யாரும் அல்லாஹ்வை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. மறுமையில் தான் பார்க்க முடியும். அப்ப அல்லாஹ்வை காணாமலே அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள். அதே போன்று அப்படி அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்க்கு வழிபடக்கூடியவர்கள், கட்டுப்படக்கூடியவர்கள். வயத்ருகூன மாசியத்தஹு, அல்லாஹ்க்கு மாறு செய்வதை, பாவங்களை விடக்கூடியவர்கள். ஹத்தா ஃபி ஹல்வாத்திஹிம். அப்ப இந்த வசனத்துல பில் கைப்னு சொல்லப்படுது. கைப்னு சொன்னா என்ன? மறைவில், தனிமையில். அப்ப அவர்களுடைய தனிமைகளிலே கூட அல்லாஹ்வை அஞ்சி என்ன செய்வாங்க? அல்லாஹ் அவங்க நேரடியாக பார்க்காவிட்டாலும் அல்லாஹ்வுக்கு வழிபடுவார்கள், நன்மைகள் செய்வார்கள். அதே போன்று பாவங்களில் இருந்து என்ன செய்வாங்க? விலகி தவிர்த்து கொள்வார்கள். ஹைசு லா யராஹுமுன் நாஸ், மக்கள் அவர்களை காணாமல் தனிமை இருக்கும் பொழுதும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள். லஹும் மக்ஃபிரத்தும் மினல்லாஹி லிதுனூபிஹிம், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்கக்கூடிய வெகுமதி என்னன்னு சொன்னா அவருடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கிறது. வசவாபுன் அதீம், அடுத்து மகத்தான நற்கூலியும் கிடைக்கிறது. அதுதான் என்ன? சுவர்க்கம். அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த வசனத்துல யஹ்ஷவுன் என்ற வார்த்தை சொல்லப்படுது. யஹ்ஷவுன்னு சொன்ன என்ன? அல் ஹஷ்யத்திலிருந்து வந்த வார்த்தை. அல் ஹஷ்யான்னு சொன்னா அஞ்சிதல், பயப்படுதல். வஹிய அஷத்து மினல் ஹவுஃப், ஹவுஃப் என்று சொன்னாலும் அச்சம், பயம்தான். அல் ஹவுஃப் மினல்லான்னு அல்லாஹ்வுக்கு என்ன செய்யறது? பயப்பட்டது. அந்த ஹவுஃப் என்ற வார்த்தை விட கடுமையானதான் இது அல் ஹஷ்யா என்பது. அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவர்கள், கடுமையாக பயப்படக்கூடியவர்கள். அப்ப அஷத்துல் வஹிய அல் ஹஷ்யா என்பது அஷத்து மினல் ஹவுஃப். அன்புக்குரியவர்களே, இதே போன்று சில அல்லாஹு தஆலா மறைவில், தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள், இவர்களை பற்றி அல்லாஹு தஆலா நிறைய இடங்கள்ல சொல்கிறான், புகழ்ந்து சொல்கிறான். நீங்க சூரத்துல் காஃப் எடுத்தீங்கன்னா அதுல 33வது வசனம்,
மன் ஹஷியர் ரஹ்மான் பில் கைப், யார் மறைவில் தனிமையில் ரஹ்மானை பயப்படுகிறார்களோ அஞ்சுகிறார்களோ. அடுத்து வஜ்ஜா பி கல்பின் முனீப், அல்லாவிடத்திலே மறுமையில் கல்புன் முனீபோட வரக்கூடியவர்கள். கல் முனீப்னு சொன்ன என்ன, அல்லாவை மட்டும் முன்னோக்கக்கூடிய உள்ளத்துடன் வரக்கூடியவர்கள். கல்புன் சலீம் இருக்கு, எப்படியா இல்லையா, இல்லாமன் அத்தல்லாஹ பி கல்பின் மூமின்கள் சலாமத்தான ஈடேற்றமான தூய்மையான உள்ளத்தோட வருவார்கள். சொர்க்கவாசிகள் மூமின்களுடைய பண்பு, அவங்க உள்ளம் கல்புன் சலீமாக இருக்கும். இவர்த்தலா சொல்கிறான் மறைவில் அல்லாவை அஞ்சக்கூடியவர்கள் கல்புன் முனீபோட வரக்கூடியவர்கள், அவர்களுக்கு சுவர்க்கம் உண்டு அல்லாஹ் தஆலா அந்த வசனத்துல குறிப்பிடுகிறான். அதே போன்று சூரத்துல் மாஇதா 94வது வசனத்தை படிச்சீங்கன்னா லியஅலமல்லாஹு மை யகாஃபுஹு பில் கைப் என்று சொல்கிறான். அல்லாஹ் தஆலா அறிந்து கொள்வதற்காக யாரை, மன் யகாஃபுஹு பில் கைப், அதாவது வெளிரங்கத்துல மட்டுமல்ல, மக்களுக்கு முன்னால், மக்களுடைய பார்வைக்கு முன்னால் அல்லது கூட்டமாக இருக்கும் பொழுது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா எதை அறிய விரும்புகிறான், தனிமையில் அவனை அஞ்சக்கூடியவர்களை அல்லாஹ் அறிந்து கொள்வதற்காக என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, அப்ப அல் ஹஷ்யத்து பில் கைப் என்பது தனிமையில் அஞ்சுவது, அல்லாஹ்வை அஞ்சி தனிமையில் நன்மைகள் செய்வது, பாவங்களிலிருந்து தவிர்ந்து கொள்வது என்பது அதாவது ஈமானுடைய உயர்ந்த ஒரு தரம், ஈமானுடைய உயர்ந்த ஒரு தரம். அன்புக்குரியவர்களே, ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, இவங்க ஒரு சிறந்த தாபியை, சஹாபாக்கிட்ட இல்மை கற்றுக்கொண்டவர்கள். யாரு சொல்லுங்க, அல் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அல் ஈமானு, ஈமானு மன், ஈமானை பத்தி சொல்லும் போது சொல்றாங்க, ஈமானு மன் ஹஷியல்லாஹ அஸ்ஸ வஜல் பில் கைப், ஒரு உயர்ந்த ஈமானை பத்தி சொல்றாங்க, உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஈமானை பற்றி சொல்லும் பொழுது சொல்றாங்க ஒருவருடைய ஈமான் என்று சொல்றாங்க. யார் தெரியுமா, ஹஷியல்லாஹ அஸ்ஸ வஜல்ல பில் கைப், யார் மறைவில் தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ, அப்படியே இல்லையா, தனிமையில் யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ அவருடைய ஈமான் என்பது என்ன, உயர்ந்த ஈமான். வரகிப ஃபீமா ரகபல்லாஹு தஆலா ஃபீஹி, அதேபோல அல்லாஹு தஆலா எதையெல்லாம் ஆசையூட்டுகிறானோ, நன்மையின் பக்கம், சுவர்க்கத்தின் பக்கம், மன்னிப்பின் பக்கம், அல்லாஹு தஆலா எதையெல்லாம் தர்கீப் சொன்னான் என்ன, ஆசையூட்டுகிறானோ அதை செய்யக்கூடியவர்கள், ஆசை வைக்கக்கூடியவர்கள். அதே வத்தரக்கமா யுஸ்ஹித்துல்லாஹ தஆலா, அதே அல்லாஹு தஆலாவை கோபப்படுத்தக்கூடியதை விடக்கூடியவர்கள். அப்ப அல்லாஹ்வுக்கு தனிமையில் நன்மை செய்யக்கூடியவர்கள், பாவத்தை விடக்கூடியவர்கள். அன்புக்குரியவர்களே, அப்ப நம்ம இதெல்லாம் கேட்கும் பொழுது, இந்த வசனத்தை எல்லாம் படிக்கும் பொழுது நம்முடைய நிலைமையை நம்ம உரசி பார்க்கணும். நம்முடைய ஈமான், நம்ம தனிமையில் இருக்கும் பொழுது நம்முடைய நிலைமை என்ன, நம்ம நன்மை செய்கிறோமா, பாவங்களிலிருந்து தவிர்த்து கொள்கிறோமா, நம்முடைய தனிமை இருக்கும் பொழுது, மறைவில் இருக்கும் பொழுது, மக்களுடைய பார்வைகளை விட்டு தூரமாக இருக்கும் பொழுது நம்முடைய கண்கள் நிலைமை என்ன, நம்முடைய கேள்வி செவிப்புடைய நிலைமை என்ன, நம்முடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கிறது, நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளும் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம முஹாசபா செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அஹ்மத்ல வரக்கூடிய ஒரு செய்தி, அதாவது அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அவர்கள் தொழுகையில் அவர்கள் ஓதக்கூடிய ஒரு நீளமான துவா. அப்ப அவன மாணவர் கேட்கிறாங்க, இந்த துவாவை நீங்க தொழுகையில் ஓதுறீங்க, தொழுகை சலாம் கொடுப்பதற்கு முன்னால் சுஜூதுல, அப்ப இந்த துவாவை ஒரு நீளமான ஒரு துவா, அதுல ஒரு பகுதியை நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த பாடத்தோட சம்பந்தப்படுது. அது அம்மார் இப்னு யாசிர் எல்லாம் இந்த துவா ஓதுவார்கள் தொழுகையில். அப்ப அவங்க சொன்னாங்களாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை ஓதி வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது அஹ்மதிலும் வருது, நஸையிலும் வரக்கூடிய செய்தி. என்ன துவா தெரியுமா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹஷியதக ஃபில் கைபி வஷ்ஷஹாதா. இது உண்மையிலே நம்ம இந்த துவாவை பாடமாக்கி நம்மளும் ஓதி வரணும். ஒரு தடவை அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹஷியதக ஃபில் கைபி
வஷ்ஷஹாததி. என்ன கருத்துன்னா, அல்லாஹும்ம யா அல்லாஹ் இறைவா, இன்னி நிச்சயமாக நான் அஸ்ஸலுக்கு உன்னிடத்திலே கேட்கிறேன், ஹஷ்யதக உன்னுடைய அச்சத்தை, உன்னுடைய பயத்தை நான் கேட்கிறேன். எந்த சந்தர்ப்பத்தில்? ஃபில் கைபி, முதலாவது எங்க? மறைவிலும் தனிமையிலும் மறைவிலும், வஷ்ஷஹாதான்னு சொன்னா வெளிப்படையிலும். வெளிப்படைன்னு சொன்னா மக்களுக்கு முன்னால, வெளிப்படையிலும் உன்னுடைய அச்சத்தை நான் கேட்கிறேன். ஃபில் கைபன்னு சொன்னா மறைவிலும் நான் கேட்கிறேன். நம்ம இது ஒவ்வொரு நாள் நம்ம தொழுகையில கேட்டு வரணும். நம்முடைய ஈமான் சீராகணும். தனிமையில் என்று வரும் பொழுது நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம நிலைமையை யோசிச்சு பார்க்கணும். தனிமை என்று வரும் பொழுதுதான் நம்ம என்ன, நம்ம யாரும் பார்க்க இல்லையே, நம்ம அல்லாஹ்வுடைய பார்வை மறந்துடுறோம். அப்படியே இல்லையா? நம்ம என்ன யோசிக்கிறது? நம்ம மக்களை விட்டு தூரமாயிட்டோம், மக்களுடைய கண்களை விட்டு தூரமாயிட்டோம். எனவே நமக்கு பாவங்கள் செய்யலாம், நன்மைகளை செய்யாம இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, இது அல் ஹஷ்யா பில் கைப் என்பது உயர்ந்த நிலை. அன்புக்குரியவர்களே, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு ஹதீஸ்ல எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, இது ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ் இது. அவங்க சொல்றாங்க, லஅலமன்ன அக்வாமன் மின் உம்மதி, என்னுடைய சமுதாயத்தில் நான் சில கூட்டங்களை நான் உறுதியாக அறிகிறேன் என்று சொல்றாங்க. யார்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க எப்படி? யஅதூன யௌமல் கியாமா, மறுமையில் வருவார்கள், பிஹசனாத்தின் அம்சாலி ஜிபாலி திஹாமா பீதன். அதாவது மக்கா மதீனாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் ஒரு மலையை சுற்றி காட்டி சொல்றாங்க. திஹாமா என்ற மலை, அது வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய மலை. அப்ப தூய்மையான நன்மைகளோட வருவாங்க. ஆனா அல்லாஹு தஆலா சிவன் அந்த நன்மைகள் எல்லாம் அப்படியே ஹபா அம் மன்சூரா, பரத்தப்பட்ட புழுதிகளை போல ஆக்கிடுவான். அல்லாஹு தஆலா எல்லா நன்மைகளையும் அழித்து விடுவான். என்ன காரணம் தெரியுமா? அப்ப சௌபான் எல்லாம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அதிகமான திகாமாண்ட பெரும் மலையை போன நன்மையை கொண்டு வந்தவர்கள் இப்படி மறுமையில் எல்லா நன்மைகளும் அளிக்கப்படுவதற்குரிய காரணம் என்ன? அந்த கூட்டத்தை பத்தி சொல்லுங்க. ஏன் தெரியுமா? நாங்க அறியாமல் இருக்கிறோம். அந்த கூட்டத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? போய் சேரக்கூடாது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க யார் தெரியுமா? ஃபஇன்னஹும் இஹ்வானுக்கும், உங்களோட சகோதரர்கள் தான். உங்களை போலதான் வணக்க வழிபாடுகள் செய்வார்கள், இரவுல தொழுவார்கள். ஆனால் தனிமை என்று வந்துவிட்டால், இதை கவனிங்க நல்லா, தனிமை என்று வந்துவிட்டால் ஹராமான பாவங்களை ஈடுபடுவார்கள். பாருங்க, அப்ப வெளிரங்கத்துல நன்மைகள் எப்படி? வெளிரங்கத்துல நன்மை, தொழுகை, திக்ரு, இபாதத், குர்ஆன் திலாவத், தாவா, நன்மைகள் எல்லாம் வரும். ஆனா தனிமை என்று வரும் பொழுது நம்முடைய பாவங்கள் ஈடுபடுவார்கள். அப்ப அல்லாஹு தஆலா அதன் மூலமாக என்ன செய்கிறான்? அவர் நன்மை எல்லாம் அழித்து விடுகிறான். அன்புக்குரியவர்களே, இப்படியான நிலைமை நமக்கு ஏற்படக்கூடாது. உங்களுக்கு தெரியும், இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, அதாவது அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் 7 கூட்டங்களுக்கு அல்லது 7 பேருக்கு என்ன செய்வான்? நிழல் வழங்குவான். அல்லாஹ்வுடைய நிழல், அல்லாஹ்வுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத அவனுடைய நிழலை அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? இது சஹீஹ் புகாரில வருகிறது. அதுல முதலாவது யாரு? இமாமுன் ஆதில். இரண்டாவது யாரு? ஷாபுன் நஷஅ ஃபி இபாதத்தில்லா, அல்லாஹ் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்ட ஒரு வாலிபர். அதே வரஜுலுன் தக்கரல்லாஹ ஃபி ஹலாஇன், தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் வடித்த ஒரு மனிதர். அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கு. இதெல்லாம் குறிப்பாக வரும், பொதுவாக வரும். வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் ஃபில் மஸ்ஜித், மஸ்ஜிதுடன் தொடர்பாக உள்ளம் தொடர்பாக இருந்த மனிதர். வரஜுலானி தஹாபா ஃபில்லா, அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசித்த இருவர். வரஜுலுன் தஅத்ஹு இம்ரஅத்துன் ذات மன்சி வ ஜமால், ஒரு அந்தஸ்துள்ள அழகுள்ள ஒரு பெண் பாவத்துக்கு அழைத்தும் இன்னி அஹாஃபுல், அல்லாஹ்வை நான் அஞ்சுகிறேன் என்று சொன்னவர். அதே வரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின் ஃபஅஃபாஹா ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா ஸனஅத் யமீனுஹு, அவர் எப்படி வலது கையால தர்மம் புரிவார், அவர் அடுத்த கைக்கு தெரியாது. அப்ப ரகசியமாக தர்மம் செய்தவர். அதாவது இப்னு கஸீர் அவங்கள இந்த ஹதீஸ் சொல்லிட்டு இதுல 3 கூட்டங்கள்
இந்த அல் ஹஷ்யத்து பில் கைப், மறைவில நன்மை செய்யக்கூடியவர் வராங்க. நன்மை செய்யக்கூடியவர்களும் பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களும். முதலாவது யாரு? வரஜுலுன் தக்கரல்லாஹ் ஹாலிய, தனிமையில் அல்லாவை நினைத்து அழுதவர், தனிமையில். இரண்டாவது, ஒரு பெண் அழைக்கிறாள், என்ன செய்கிறார் இவரு? தவிர்ந்து கொள்கிறார், அல்லாவை அஞ்சுகிறார். பாவத்திலிருந்து அவர் என்ன செய்யறார்? தனிமையில. அப்ப யாரும் பார்க்கவில்லையே, மக்களுடைய என்ன, அவர் என்ன பாவத்தை செய்யல, அல்லாவை பயந்து என்ன செய்தார்? இவர் தவிர்ந்து கொள்கிறார். அடுத்து வந்து மறைவில் என்ன செய்தார்? சதக்கா, ரகசியமாக தர்மம் செய்கிறார். அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த இவர்களுக்கு நாளை மறுமையில் என்ன உயர் வெகுமதி சொல்லுங்க? அல்லாஹ்வுடைய நிழல் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, எனவே நம்ம ஒவ்வொருவரும் தான் நம்முடைய தனிமையை நம்ம என்ன செய்யணும்? பரிசோதனை செய்ய வேண்டும். நம்முடைய தனிமை எப்படி இருக்கிறது? அன்புக்குரியவர்களே, எனவே அதிகமாக நம்ம உங்களுக்கு அழகான ஒரு துவாவை சொல்லி தந்தோம். இந்த துவாவை நம்ம என்ன செய்வோம்? ஓதி வருவோம். அடுத்த அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா 13வது வசனத்திலே சொல்கிறான். 12வது வசனம், இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைபி லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர், மன்னிப்பும் இருக்கிறது, அவர்களுக்கு சுவர்க்கமும் இருக்கிறது. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 13வது வசனத்துல சொல்கிறான், வ அஸிர்ரு கௌலக்கும் அவிஜ்ஹரு பிஹி இன்னஹு அலீமுன் பிதாத்திஸ் சுதூர். 14வது வசனத்தை நம்ம அதோட சேர்த்து பார்ப்போம். அலா யஅலமு மன் ஹலக வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர். இந்த ரெண்டு வசனமும் தொடர்பான வசனங்கள் தான். 13வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான், வ அஸிர்ரு கௌலக்கும். அஸிர்ருன்னு சொன்ன என்ன கருத்து? இஸ்ரார். சிர்ன்னு சொல்லுவோமே, சீக்ரெட், ரகசியம் என்று சொல்லுவோமா இல்லையா? வ அஸிர்ரு கௌலக்கும், உங்களுடைய பேச்சை, வார்த்தை, உங்களுடைய பேச்சு ரகசியமாக பேசுங்கள், அல்ல ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான். அவிஜ்ஹரு பிஹி, அல்லது அந்த கவுல், உங்களுடைய பேச்சை பகிரங்கப்படுத்துங்கள், வெளிப்படையாக பேசுங்கள். ரகசியமாக பேசுங்கள் அல்லது என்ன செய்யுங்க? வெளிப்படையாக பேசுங்கள். இன்னஹு அலீமுன் பிதாத்தி சுதூர். இப்படி அல்லாஹ் சொல்லிட்டு என்ன சொல்றான் தெரியுமா? இன்னஹு, நிச்சயமாக அவன், யாரு? அல்லாஹ், அலீமுன், நன்கறிந்தவன், பிதாத்தி சுதூர், உள்ளங்களில் உள்ளவற்றை நன்கறிந்தவன். உள்ளங்களில் இருப்பதை எல்லாம் நன்கு அறிந்தவன். அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த வசனத்துல விளக்கம் சொல்றாங்க அப்படின்னா, அப்ப அல்லாஹு தஆலா நம்முடைய உள்ளங்கள் இருப்பவற்றையே அறிந்தவன். அறிகிறானா இல்லையா? அறிகிறான். அப்படி அறியக்கூடிய அல்லாஹ் நாம் ரகசியமாக பேசுவதை என்ன செய்வான்? அறிவானா இல்லையா? அறிவான். வெளிப்படையாக பேசுவது அறிவானா இல்லையா? அல்லாஹு தஆலா அறிவான். மொத்தத்துல வந்து நம் ரகசிய பேசக்கூடிய வார்த்தைகள், பகிரங்கமாக வெளிப்படையாக பேசக்கூடியவைகள், உள்ளத்திலே நாம் மறைத்து வைத்திருக்கக்கூடியவைகள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா யாவற்றையும் நன்கு அறிந்தவன். அன்புக்குரியவர்களே, அடுத்த அல்லாஹ் சொல்ற, அல்லா யஅலமு, அவன் அறிய மாட்டானா? மன் ஹலக்க, ஹலக்கன்னு சொன்னா அல்லாஹு தஆலா. அப்ப அல்லாஹு தஆலா அவன் தான் படைத்தவன். அந்த படைத்தவன் அறிய மாட்டானா என்று சொல்ல, தனது படைப்பினங்களை. அப்ப அல்லாஹு தஆலா தான் படைத்திருக்கிறான். அந்த அல்லாஹு தஆலா, அந்த ஹாலிக், படைத்தவன், தன்னுடைய படைப்பினங்களை அவன் அறிய மாட்டானா என்று கேள்வி கேட்கிறான். அப்ப அறிய மாட்டானா அறிவானா? சொல்லுங்க. அல்லாஹு தஆலா அறிவான். வஹுவ, அவன், அல் லத்தீஃபு, நுட்பமாக அறியக்கூடியவன். லத்தீஃப் என்று சொன்ன என்ன? நுட்பமாக அறியக்கூடியவன். அல் ஹபீர் என்று சொன்னால் நன்கறிந்தவன். அப்ப அல்லாஹுடைய இது பெயர்கள். லத்தீஃப் என்று சொன்னால் ஒவ்வொரு படைப்புகளை பற்றி நுட்பமாக அறியக்கூடியவன். அப்படியே இல்லையா? இப்ப நம்முடைய கண் பார்வைக்கு முன்னால மட்டும்தான் நமக்கு விளங்கும், தெரியும். அது இருக்கக்கூடிய காட்சிகளாக இருக்கலாம் அல்லது சத்தங்களாக எதுவாக இருந்தாலும். திரைக்கு அங்கால, கதவுக்கு அங்கால நமக்கு எதுவும் தெரியாது. அப்படியே இல்லையா? அப்ப அல்லாஹு தஆலா உங்களுக்கு தெரியும். நீங்க நிறைய வசனங்கள் படிச்சுக்கிறீங்க. அவனுடைய படைப்புகள் யாவற்றையும், அவனால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளை பற்றி நுட்பமாக அறியக்கூடியவன். அதை விட்டு யாவற்றையும் அவன் அல்லாஹு தஆலா அறிந்தவன். அன்புக்குரியவர்களே, இந்த வசனம் வந்து, இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ், ஒரு முஃபஸ்ஸிர், ஒரு அறிஞர்,
அவங்களோட தப்சீர் தான் மஆலிமு தன்சீல். அவங்களோட தப்சீருடைய பேர் மஆலிமு தன்சீல். அவங்க விளக்கம் சொல்லும் பொழுது சொல்றாங்க, அதே மாதிரி நிறைய அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது அப்துல்லாஹின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவருடைய கூட்டை சொல்கிறார்கள். அப்துல்லாஹின் அப்பாஸ் சொல்றாங்க, நஸலத் ஃபில் முஷ்ரிகீன், இந்த வசனம் இருக்கிறதே, வஅசிர்ரு கௌலக்கும் அவிஜிஹரு பிஹி இன்னஹு அலீமும் பிதாத்தி சுதூர், இது முஷ்ரிகீன்கள், மக்கால இருந்த முஷ்ரிகீன்களுடைய விடயத்திலே தான் இந்த வசனம் இறங்கியது. அப்ப சபபுன் நுசூல் அவங்களோட விஷயத்துல இது இறங்கிச்சு. யாருடைய விஷயம்? யாருடைய விடயத்துல சொல்லுங்க, பின்னால சொல்லுங்க. முஷ்ரிகீன்களுடைய விடயத்துல இறங்கி இந்த வசனம் இறங்கிச்சு. எப்படி தெரியுமா? அவங்க அந்த முஷ்ரிகீன்கள் அல்லதீன கானு யதஹாமஸூன ஃபீமா பைனஹும் பில் இஸாஅத்தி லின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு தெரியும், மக்கா அந்த காஃபிர்கள் முஷ்ரிகீன்கள் அவங்க ரகசியமாகவும் நபி அவங்களுக்கு சஹாபாக்கள் ஈமான் கொண்ட மூமின்களுக்கு என்னென்ன தீங்கு செய்ய இயலுமோ, அநியாயம் செய்ய இயலுமோ அல்லது அசிங்கப்படுத்த முடியும் எல்லாம் அவங்க திட்டம் போட்டு கொண்டு இருந்தாங்களா இல்லையா? பகிரங்கமாகவும் பேசுவாங்க அவங்களுக்கு அநியாயம் செய்யறதுக்கு, ரகசியமாகவும் என்ன செய்வாங்க? பேசுவார்கள். அவங்க எப்படின்னா வானின் அன்னஹும் இதா அஹ்ஃபவு கலாமஹும் ஃபலை யஸ்மஅஹுல்லாஹ், அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? சத்தம் குறைச்சி பேசுவாங்க அவங்களுக்கு மத்தியில. எப்படி பேசுவாங்க? அதான் சிர்ராக, சத்தம் போட்டு பேசாம சத்தம் மெதுவாக பேசுவாங்க அவங்களுக்குள்ள மட்டும் கேட்கறதுக்கு. காரணம் தெரியுமா? அவங்க நம்பிக்கொண்டு இருந்துச்சு, நம்ம மெதுவா பேசினா, சத்தம் குறைத்து பேசினால், எங்க தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டால் யாரு கேட்க மாட்டான்? அல்லாஹ் கேட்க மாட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார்கிட்ட வர மாட்டாரு, நம்மளோட திட்டத்தை எடுத்துட்டு ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து சொல்ல மாட்டார் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. அப்ப சத்தமா பேசுறதுதான் யாரு கேட்பான்? அல்லாஹ். சத்தம் குறைச்சு பேசினா அல்லாஹ் கேட்க மாட்டான். அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியை அக்பர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிதாலிக், நபி அவங்களுக்கு அல்லாஹு தஆலா யார் மூலமாக? அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் இந்த செய்தியை அறிவிக்கிறான். இந்த செய்தி அவங்க என்னென்ன திட்டங்கள் போட்டாங்களோ அது சில திட்டங்கள் சொல்லப்பட்டுச்சா இல்லையா? அந்த நேரத்துல ஃபனஸலத் ஹாதிஹில் ஆயா, இந்த வசனம் இறங்குகிறது. ஏன்? லிதுபய்யின லஹும் அன்ன இக்ஃபாஅஹும் வஜஹரஹும் லா யக்ஃபா அலல்லாஹ், அவர்கள் சப்தமாக பேசினாலும் ரகசியமாக பேசினாலும் எதுவும் அல்லாஹ்வுக்கு அது எதுவும் என்ன செய்யாது? மறையாது. அல்லாஹ்வுக்கு எதுவும் என்ன செய்யாதது. அப்ப அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நன்கு அறிந்து. இது அவங்களோட விஷயத்துல மட்டும் இல்ல, நமக்கும் இது பொருந்துமா இல்லையா? மறுமை வரைக்கும் நம்ம ரகசியமா பேசினாலும் சரிதான், சத்தமா பேசினாலும் சரிதான், நம் உள்ளத்துல அதான் எப்படி அல்லாஹ் சொல்ல, இன்னஹு அலீமும் பிதாத்திஸ் சுதூர், அல்லாஹ் தஆலா உள்ளங்க இருக்கக்கூடிய அனைத்தையும் நன்கு அறிந்தவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து, அல்லாஹ்வுடைய இல்மிலிருந்து, அறிவிலிருந்து யாரும் என்ன செய்ய முடியாது? தப்பிக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு சூரத்து தாஹா பாருங்க, 7வது வசனம். அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, இன் தஜ்ஹர் பில் கவுல், நீங்கள் சத்தமாக பேசினாலும் வெளிப்படையாக பேசினாலும் ஃபஇன்னஹு யஅலம், ஃபஇன்னஹு யஅலமு சிர்ர வ அக்ஃபா. அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, நீங்க சத்தமாக பேசினாலும் என்று சொல்லிட்டு, அந்த சத்தமாக பேசினாலும் அதை அறிவார் என்று சொல்லாம அல்லாஹ் தஆலா சொல்ல தெரியுமா? ஃபஇன்னஹு யஅலமு சிர்ர, சிர்ரையும் அறிவான் அல்லாஹு தஆலா, ரகசியமாக பேசுவதையும் அறிவான், அஹ்வா, மறைவாக பேசுவதையும் அல்லாஹு தஆலா அறிவான். அப்ப மறைவாக ரகசியமாக பேசுவதையே அல்லாஹ் அறிவான் என்று சொன்னால், நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லாஹ் செஞ்சிருக்கிறான், அவதானிச்சு கொண்டிருக்கிறான். அதே போன்று நீங்க சூரத்துல் காஃபுடைய 16வது வசனம் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், வலக்கது ஹலக்னல் இன்சான், உறுதியாக நாம் தான் மனிதனை படைத்தோம், வனஅலமு, இன்னும் நாம் அறிகிறோம், மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸுஹு, அவனுடைய நஃப்ஸ், அந்த மனிதனுடைய நஃப்ஸ், அவனுடைய மனம் அவனுடன் என்ன பேசுகிறது பாருங்க. நம்ம வெளிப்படையாக பேசிட்டோம்னு சொன்னா நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய என்ன செய்வாங்க? கேட்பாங்க, அவங்களுக்கு தெரியும். இப்ப நான் மனசால எனக்குள்ள பேசுறது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப இதுக்கு நான் சொல்றேன், இப்ப உங்களோட மனசுல எது துவஸ்விஸ், உன மனசோட பேசுதோ, சில டைமுக்கு எப்ப முடிப்பாரோ, இப்ப டைம் எடுத்துட்டு இது ஒரு நம்ம உள்ளத்துல உடனே இது எனக்கு வருங்க, அது யாருக்கு விளங்கும்? மாசம் நீங்க ஆர்வமானவங்கன்னா இது ஒரு என்ன பொதுவாக சொல்றேன் இது. அப்ப அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனும்
அவனுடைய மனம் அவனோட பேசக்கூடியதையும் அல்லாஹு தஆலா என்ன செய்வான், நாங்கள் அறிவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, வனஹ்னு அக்ரபு இலைஹி, நாம் அந்த மனிதனுக்கு எப்படி சமீபமாக இருக்கிறோம் தெரியுமா? மின் ஹபிலில் வரீத், அவனுடைய பிடரி நரம்பு இருக்கிறது. உண்மையே நமக்கு நம்முடைய பிடரி நரம்பு என்பது என்ன? நமக்கு மிச்ச தூரத்தலிக்கா இல்ல, நம்ம கையால என்ன செஞ்சிடலாம், நமக்கு எவ்வளவு அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மனிதனுக்கு அவனுடைய பிடரி நரம்பு அவனுக்கு எவ்வளவோ அக்ரப் சமீபமாக இருக்கும், அதை விட நாம் அவனுக்கு சமீபமாக இருக்கிறோம் என்றால், அப்ப நம்முடைய அனைத்தையும் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், கண்காணித்து கொண்டிருக்கிறான். நம்முடைய எல்லா பேச்சுக்கள், செயல்கள், நம்முடைய எல்லா காரியங்கள், எதுவரைக்கும் நம்முடைய உள்ளத்திலே ஊசலாடக்கூடிய எண்ணங்கள், நாட்டங்கள், ஊசலாட்டங்கள் எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா நுட்பமாக அறியக்கூடியவன், நன்கு அறியக்கூடியவன். அல் லத்தீஃப், அல் ஹபீர், அல் அலீம். அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்தை இப்படி சொல்ற, அல் அலீம் என்று சொன்னால் நன்கு அறிந்தவன், அல் லத்தீஃப் என்று சொன்னால் நுட்பமாக அல் ஹபீர் என்று சொன்னால் அது நன்கு அறிந்தவன். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக பாருங்க 15வது வசனம். 15வது வசனம் தானே? 15. அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஹுவல்லதி ஜஅல லகுமுல் அர்த தலூலன் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா வகுலூ மிர் ரிஸ்கிஹி வ இலைஹின் நுஷூர். ஹுவல்லதி, ஹுவன்னு சொன்ன விதத்துல யாரை குறிக்குது? அல்லாஹ் தான் குறிக்குது. அப்ப ஹுவ அவன் தான், அல்லதி அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஜஅல லகும், உங்களுக்கு அவன் ஆக்கினான், அல் அர்த எதை ஆக்கினான்? பூமியை ஆக்கினான், தலூலன், தலூலன் சொன்ன இசைவானதாக, வசதியானதாக, இலகுவானதாக, எல்லாம் கருத்து சொல்லலாம். தலூலன் சொன்ன என்ன கருத்து? வசதியானதாக. உங்களுக்கு உங்களுக்கு யாரை குறிக்கும்? உங்களுக்கு பூமியை இசைவானதாக, வசதியானதாக, இலகுவானதாக, எல்லாத்துக்கும் நம்ம வசிப்பதற்கு, நம்ம நடப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துக்கும் பூமி அல்லாஹ் தஆலா நமக்கு எப்படி ஆக்கிறான்? இசைவானதாக ஆக்கியிருக்கிறான், அதான் வசப்படுத்தி தந்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா ஃபம்ஷு, நீங்க என்ன செய்யுங்க? வேகமாக. அப்படியா? அல் மஷின்னு சொன்ன என்ன? நடந்து செல்லுங்கள். நல்லா அவதானிங்க. ஃபம்ஷு ஃபீ மனாகிபிஹா என்றால் அந்த அரது வந்து அது அமீர் என்ன அரது, அந்த பூமியுடைய திசைகளில், அந்த பூமியுடைய எல்லா பாகங்களிலும், எல்லா திசைகளிலும் நீங்க என்ன செய்யுங்க? நடந்து செல்லுங்கள். எப்படி செல்லுங்க? அல் மஷி என்று சொன்ன என்ன? நடந்து செல்லுங்கள். வகுலு மின் ரிஸ்கிஹி, அவனுடைய ரிஸ்கிலிருந்து நீங்க என்ன செய்யுங்க? உண்ணுங்கள், சாப்பிடுங்கள். வ இலைஹி, அவன் பக்கமே அந்நுஷூர் என்று சொன்ன உங்களுடைய மீளுதல் இருக்கிறது. நீங்க எழுப்பப்பட்டு மீளுதல் என்பது யார் பக்கம் இருக்கிறது? அல்லாஹ்வின் பக்கம் இருக்கிறது. அன்புக்கு இந்த வசனத்தை அல்லாஹ் நிறைய செய்திகளை சொல்கிறான். முதலாவது வந்து அல்லாஹு தஆலா தன்னுடைய படைப்புகளுக்கு இந்த பூமியை அல்லாஹு தஆலா எப்படி ஆக்கி வச்சிருக்கிறான்? வாழ்வதற்கு வசதியானதாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். வசதியாக இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அல்லாஹு தஆலா முன்னால மோமின்கள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள், அதே போன்று அல்லாஹு தஆலா நாம் பேசக்கூடிய வார்த்தைகள், நம்முடைய உள்ளத்தில் ஊசலாடக்கூடிய எல்லா விஷயத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லிட்டு, சும்ம தக்கர நிஅமத்தஹு அலா ஹல்கிஹி, தன்னுடைய படைப்புக்கு அவன் வழங்கிய அருட்கொடைகளை பற்றி குறிப்பிடுகிறான். என்ன ஃபி தஸ்ஹீரிஹி லஹும் அல் அர்த், அல்லாஹு தஆலா பூமியில் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் பூமியை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? வசப்படுத்தி தந்திருக்கிறான். வத்தத்லீலிஹி இய்யாஹா லஹும் பிஅன் ஜஅலஹா காரத்தன் சாக்கினத்தன் லா தம்தது வருது. அதாவது வலா தத்தரி பிமா ஜஅல ஃபீஹா மினல் ஜிபால், இப்ப பூமி அல்லாஹு தஆலா படைத்து மலைகளை நட்டி வச்சிருக்கிறான். அதாவது பூமி கொஞ்ச நேரம் உசுமினாலும் நமக்கு இருக்கலுமா? அல்லாஹ் பாதுகாக்கணுமா? பூமி உசுமிட்டு இருந்தா நமக்கு நடக்கலுமா, வாழலுமா? நமக்கு எதுவும் என்ன செய்ய முடியாது. அப்ப அல்லாஹு தஆலா என்ன செஞ்சுக்கிறான்? மலைகளை நட்டி நமக்கு இந்த பூமியை நம்முடைய உலக வாழ்க்கைக்கு, அதே போன்ற எல்லா காரியங்களுக்கும் இலகுவானதாக, இசைவானதாக ஆக்கி தந்திருக்கிறான். இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அதனால நீங்க என்ன செய்யுங்க? ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா,
நீங்க பூமி எந்த பாகத்துக்கு போனாலும் நடந்து செல்லுங்க, அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடுங்க என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, அப்ப அறிஞர்கள் சொல்லும் பொழுதோ, தஃசீர் அறிஞர்கள், அப்ப நீங்க உலகத்தை தேடுங்க. ரிஸ்க்ன்றது என்ன? வாழ்வாதாரம், உலகம், அப்படியே இல்லையா? இப்ப ரிஸ்க் வரும் பொழுது வக்குலு மின் ரிஸ்க் என்று வருது. அவனுடைய ரிஸ்க் நீங்கள் புசியுங்கள், உண்ணுங்கள். ரிஸ்க்னு சொன்னால் உணவு மட்டுமல்ல, இன்னும் சில வசனங்களை பார்க்கும்போது என்ன வரும்? வாழ்வாதாரம் எல்லாம் வரும். வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் ரிஸ்க்ல தான் வரும், ரிஸ்க்ல தான் வரும். அப்ப அல்லாஹு தஆலா நீங்க உலகத்தை தேடுங்கள், ரிஸ்கை தேடுங்க பொழுது எப்படி சொல்றான்? ஃபம்ஷு, என்ன வார்த்தை சொல்றான்? நடந்து செல்லுங்கள். எப்படி சொல்ற? நடந்து செல்லுங்கள். இதே அல்லாஹு தஆலா மறுமையை பற்றி சொல்லும் பொழுது, சுவர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது, மன்னிப்பை பற்றி எப்படி சொல்லுவான்? விரைந்து என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான். நீங்க சூரத்துல் பக்ரா 148 வசனத்தை படிச்சீங்கன்னா, ஃபஸ்தபிகுல் ஹைராத், நன்மைகளில் முந்துங்கள். நன்மை என்ன செய்யுங்க? முந்துங்கள் என்றெல்லாம் சொல்கிறார். அப்ப இது மஷீக்கு மாற்றமா இல்லையா? முசாபக்கா, ஃபஸ்தபிகுல் முசாபக்கா. முசாபக்கான்னு சொல்ல என்ன? முந்தி போட்டி போட்டது. அதே போன்று நீங்க சூரா ஆல இம்ரான் 133வது வசனம், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அரதுஹ ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். வசாரிஉ, வசாரிஉன்னு சொன்னா என்ன? விரைந்து செல்லுங்க. எங்க? இலா மக்ஃபிரா மிர் ரப்பிக்கும், ரப்புடைய மன்னிப்பின் பாலும், வஜன்னத்தின் எதன் பக்கம்? சுவர்க்கத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். அல்லாஹ் இங்க எப்படி சொல்லல? நடந்து செல்லுங்கன்னு சொல்லல. அப்ப உலகத்தை தேடும் பொழுது அல் மஷி அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, நன்மைகள், இபாதத், வணக்க வழிபாடுகள், மறுமை, இதுல எப்படி எப்படி போங்க நீங்க? முசாபகா, முசாரா, விரைந்து செல்லுங்கள். சூரத்துல் வாக்கியா 11வது வசனம், வஸ்ஸாபிகூன ஸாபிகூன். அல்லாஹ் தஆலா வஸ்ஸாபிகூன, போட்டி போடக்கூடியவர்கள், நன்மைகளில் போட்டி போடக்கூடியவர்கள், சுவர்க்கத்துக்காக போட்டி போடக்கூடியவர்கள். வஸ்ஸாபிகூன ஸாபிகூன், போட்டி போடுபவர்கள், போட்டி போடுபவர்கள். உலாஇக்கல் முகர்ரபூன், அவர்கள் தான் ரப்புக்கு நெருக்கமானவர்கள். அன்புக்குரியவர்களே, அதே போல சூரத்துல் முத்தஃபிஃபின் 26வது வசனம், வஃபீ ذلك ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன். அல்லாஹு தஆலா இந்த வசனத்துக்கு முன்னாடி சூரத்துல் முத்தஃபிஃபின்ல சுவர்க்கத்துடைய இன்பங்களை பத்தி சொல்லிட்டு வரான். சுவர்க்கத்துடைய இன்பங்களை சொல்லிட்டு வந்து, வஃபீ ذلك ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், அதற்காக, எதற்காக? சுவர்க்கத்துக்காக, சுவர்க்கத்துடைய இன்பங்களுக்காக போட்டி போடக்கூடியவர்கள் தனாஃபுஸ், முத்தனாஃபிஸு, போட்டி போடட்டும். அன்புக்குரியவர்களே, அதே நாம் இன்னொரு வசனத்தை பார்த்தோம் சொன்னா சூரத்துல் ஜும்ஆ, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத், ஓதுங்க, மீ யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹி வதருல் பைஅ தாலிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். அடுத்தது, ஃபஇதா குதியத்திஸ் ஸலா ஃபந்தஷிரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபத்லில்லாஹ் வذ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். இந்த வசனத்தை பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஜும்மாவுடைய நாளில் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு என்ன செய்யுங்க? நீங்க நடந்து செல்லுங்கன்னு சொல்றான் அல்லாஹ். விரைந்து செல்லுங்கள். என்ன செய்யுங்க? ஃபஸ்அவ் இலா, அப்ப திக்ருல்லாஹ், இறை நினைவின் பால் என்ன செய்யுங்க? நீங்க விரைந்து செல்லுங்கள். வியாபாரத்தை விட்டு விடுங்கள். தாலிக்கும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்க அறியக்கூடியவர்கள், அதுதான் உங்களுக்கு சிறந்தது. அடுத்த அல்லாஹ் சொல்றான், ஃபஇதா குதியத்திஸ் ஸலா, தொழுகை நிறைவு பெற்று விட்டால், முடிந்து விட்டால், ஃபந்தஷிரு ஃபில் அர்த், பூமியிலே விரைந்து செல்லுன்னு சொல்றானா? இப்ப அல்லாஹ்வுடைய நடை மாறுகிறது. ஃபந்தஷிரு ஃபில் அர்த், பூமியில என்ன செய்யுங்க? நீங்க பறந்து செல்லுங்கள். விரைந்து இல்ல, எப்படி சொல்லுங்க? இன்திஷார்னு சொன்னா நஷ்ரன்னு சொல்றது. பறந்து செல்லுங்கள். வப்தகு மின் ஃபத்ல், அல்லாஹ்வுடைய ஃபத்லை தேடுங்கள். அன்பு, அப்ப உலகம் என்று வரும் பொழுது, உலகத்தை நீங்கள் தேடும் பொழுது அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய முறையும், மறுமைக்காக, சுவர்க்கத்துக்காக உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கணும், எல்லாம் வித்தியாசம் விளங்குதா இல்லையா? ஆனா நம்ம நிலை எப்படி இருக்கு? நம்ம ஒவ்வொருத்தரும் உலகத்துக்காக என்ன செய்யறோம்? விரைகிறோம். மறுமைக்காக விரைகிறோமா? நடந்து செல்கிறோம்னு சொல்றாரு. வாங்கதா. அன்புக்குரியவர்களே,
அப்ப இந்த வசனத்துல வந்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், அதாவது ஹுவல்லதீ ஜஅலகுமுல் அர்த தலூலன், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பூமியை இலகுவானதாக இசைவானதாக. அதனாலதான் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஊர் அதாவது இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டில இருந்து கடல் கடந்து வந்தீங்க எத்தனை வருஷம், பெரும்பாலும் 15-20 வருஷத்துக்கு மேலதான் நம்ம இருக்கிறோம், அப்படியே இல்லையா? அப்ப இந்த பூமி நமக்கு இசைவானதாக இல்லாட்டி நம்ம ரிஸ்க தேட இருக்கலுமா? அதான் எந்த இடத்துக்கு போனாலும் அல்லாஹ் தஆலா ரிஸ்கை தேடக்கூடிய நிலைமை அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான், ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக 16வது வசனத்தை பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அமின்தும் மன் ஃபிஸ் ஸமாஇ ஐ யக்ஸிஃப பிகுமுல் அர்த ஃபஇதா ஹிய தமூர். அல்லாஹ் தஆலா கேள்வியாக கேட்கிறான், அமின்தும், நீங்கள் அச்சமற்றிருக்கிறீர்களா, நீங்கள் பயப்படாமல் இருக்கிறீர்களா? யாரை? மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் இருக்கக்கூடியவன் யாரு? அல்லாஹ். அப்ப நீங்கள் அச்சமற்றிருக்கிறீர்களா? மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் இருக்கக்கூடியவன் அல்லாஹ். ஐ யக்ஸிஃப பிகுமுல் அர்த, உங்களை பூமிக்குள் உள்வாங்கி விட மாட்டான், பூமிக்குள்ளே சுழிவாங்கி விட மாட்டான் என்று நீங்கள் அச்சமற்று இருக்கிறீர்களா? அப்ப இந்த வசனம் அல்லாஹ் தஆலா நம்மை, அதாவது நிராகரிக்கக்கூடியவர்களை, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்களை எச்சரிக்கை செய்கிறான். அவர்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? இந்த வசனத்துல எச்சரிக்கை செய்கிறான். ஃபஹிதா ஹிய தமூர், அப்படி அந்த ஹஸ்ஃபுடைய நிலைமை ஏற்பட்டால், பூமி சுழிவாங்கப்பட்டால், ஃபஹிதா ஹிய தமூர், அந்த நேரத்தில் பூமி எப்படி இருக்கும் சொன்னால் பலமாக அசையும். சுழிவாங்க சொன்னால் லேசாக இருக்குமா? அல்லாஹ் பாதுகாக்க. எப்படி? பூமி பலமாக அசையும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அதே 17வது வசனத்தை பாருங்க. அமின்தும், அல்லது நீங்கள் அச்சமற்றிருக்கிறீர்களா? மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் இருக்கக்கூடியவன் அல்லாஹ். ஐயுர்சில அலைக்கும் ஹாசிபன், அவன் உங்களுக்கு கல்மாரியை அவன் அனுப்ப மாட்டான் என்று நீங்கள் அச்சமற்றிருக்கிறீர்களா? இது யாருக்குரிய எச்சரிக்கை சொல்லுங்க? இறை நிராகரிப்பாளர்கள், ஃபுஜ்ஜார், பாவிகளுக்குரிய எச்சரிக்கை அல்ல. அப்ப நீங்க அச்சமற்று இருக்கிறீர்களா? அப்படி நடந்தால், அப்படியான வேதனை அல்லாஹ்வின் மூலமாக இறக்கப்பட்டால், ஃபஸதஅலமூன, நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், கைஃப நதீர். இது கைஃப நதீர்னா கைஃப நதீரி என்று வரும். கைஃப நதீர், எனது எச்சரிக்கை, எனது எச்சரிக்கை எப்படி இருக்கும் என்பது நீங்கள் என்ன செய்வீங்க? அறிந்து கொள்வீர்கள். அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த வசனம் ரெண்டுலயும் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அதாவது அன்னல்லாஹ தஆலா பையன அன்ன பகா அல் ஹல்க் மா ஹாதிஹி ஸலாமா ஃபில் அர்த். ஆரம்ப வசனத்துல சொன்னா பூமியை உங்களுக்கு வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா செஞ்சிருக்கிறான், இசைவானதாக ஆக்கி தந்திருக்கிறான், வசதியாக ஆக்கி தந்திருக்கிறான். அப்ப நம்ம அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். அல்லாஹ் ஈமான் கொள்ளணும், அல்லாஹ் கட்டுப்படணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அப்படி அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்து நம்ம அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சோம் என்று சொன்னால், அல்லாஹ்வை நிராகரித்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வை நாங்கள் நிராகரித்தோம் என்றால் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். இப்படியும் அல்லாஹ் தஆலா செய்யலாம், ஏற்படுத்துவான். நீங்கள் அச்சமற்று இருக்காதீர்கள், நீங்க பயமில்லாம இருக்கிறீங்களா என்று அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கிறான். அன்புக்குரியவர்களே, அதாவது உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்னால் அல் குர்ஆன் அல்லாஹ் நிறைய இடங்களை சொல்றான். நிறைய சமுதாயம் அழிக்கப்பட்டாங்களா இல்லையா? நிறைய சமுதாயம் அழிக்கப்பட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சூரத்துல் கஸஸ்ல வந்து அல்லாஹ் தஆலா 75-76 வசனத்துல அல்லாஹ்வே உலக பெரும் ஒரு பணக்காரனை பத்தி அல்லாஹ் சொல்கிறான். நம்ம இந்த உலகத்துல வந்து உலக கோடி நம்பர் 1 கோடீஸ்வரன் நம்ம ஒவ்வொருத்தர சொல்லிட்டு இருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் தஆலா அவன் உலக கோடீஸ்வரனாக அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன யாரு? காரூன். இன்ன காரூன் கான மின் கௌமி மூசா, நிச்சயமாக காரூன் மூசா அவருடைய கூட்டத்தை சேர்ந்தவன். ஃபபகா அலைஹிம், அவர்களுக்கு அவன் அநியாயம் செய்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்துக்கு அவன் அநியாயம் செய்தான். வஆதைனாஹு மினல் குனூஸ், நாங்கள் அவனுக்கு, யாருக்கு? அல்லாஹ் சொல்றான், அதிகமான பொக்கிஷங்களை கொடுத்திருந்தோம். அல்லாஹ் சொல்கிறான், அதாவது இன்ன மஃபாத்திஹு லதனூ பில் உஸ்பதி உலில் குவா. அல்லாஹ் தஆலா காரூனுக்கு வழங்கிய பொக்கிஷங்கள், செல்வங்கள் இருக்கிறதே, அதை பற்றி சொல்லும் பொழுது, அதாவது அந்த அவனுடைய செல்வங்களுடைய களஞ்சியம் இருக்கிறதே, அந்த களஞ்சியத்துடைய பூட்டுக்களின்
அந்த களஞ்சியத்தில் இருக்கக்கூடிய சாமான்கள் அல்ல, அந்த செல்வங்கள் அல்ல, அந்த களஞ்சியத்தை பூட்டப்பட்ட அந்த பூட்டுடைய சாவிகளை தண்ணி வந்தாங்க அந்த சாவிகளை சுமப்பதற்கு பலமுள்ள ஒரு கூட்டத்துக்கு அது பெரும் சுமையாக இருந்த அல்லாஹ் சொல்கிறாங்க. அப்ப அல்லாஹு தஆலா காரூனுக்கு வழங்கிய அந்த சொத்து செல்வங்கள், அதனுடைய களஞ்சியம், அதை அவன் பூட்டு போட்டு வச்சுப்பானா இல்லையா, அந்த பூட்டுடைய திறப்புகளை சாவிகளை சுமப்பதற்கு, அதாவது அல்லாஹ்வே சொல்கிறான், லதனு பில் உஸ்பதி உலுல் குவா, பலமுள்ள ஒரு கூட்டம் இருந்தார்கள். ஆது சமூகம் போல பலமுள்ள ஒரு கூட்டம், அவங்க தான் என்ன செய்வாங்க, சாவிய. அப்ப அந்த சொத்து செல்வம் எவ்வளவு இருந்திருக்கும், அப்படியே இல்லையா, சொத்து செல்வங்கள் எவ்வளவு இருந்திருக்கும். ஆனா அது அவனுக்கு பயன் நடிச்சுச்சா? இல்ல. அவன் அல்லாஹ்வை நிராகரித்தான், அநியாயம் செய்தான், பெருமை அடித்தான், அல்லாஹ்வுக்கு மாறு செய்தான். 81வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், ஃபஹஸஃப்னா பிஹி வபிதாரிஹி. பகதா ஃபஹஸஃப்னா பிஹி வபிதாரிஹி, அவனையும், யாரை, காரூனையும் அவனுடைய மாளிகையும் நாம் பூமிக்குள்ளே சுழி வாங்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். பூமிக்குள்ளே விழுங்கச் செய்தோம். அப்ப அவனையும் அவனுடைய முழு சொத்து செல்வங்கள் என்ன செஞ்சிட்டா, பூமிக்குள்ள விழுங்க செஞ்சிட்டா. இப்னு அப்பாஸ் நான் சொல்றாங்க, பூமி வந்து 7வது கடைசி பூமி வரைக்கும் அந்த அவனையும் அவனுடைய சொத்து செல்வங்களும் சுழி வாங்கப்பட்டுச்சு. வாங்கதா அன்புக்குரியவர்களே, ஃபமா கலஹு மின் ஃபிஅத்தின் யன்சுருனஹு, அவனுக்கு உதவி செய்யக்கூடிய கூட்டம் யாரும் இருக்கல, அவனுக்கும் அவனால உதவி செய்ய முடியல. அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப இப்படி அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். முன்னால் அனுப்பப்பட்ட இறை தூதர்களை மறுத்த ஒவ்வொரு சமுதாயமும் என்ன செஞ்சாங்க, கல்மலை மூலமாக, காற்றுக்களின் மூலமாக, சத்தத்தின் மூலமாக என்ன செஞ்சாங்க, அழிக்கப்பட்டார்கள். அப்ப நீங்களும் நிராகரித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறீர்கள், பாவங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இப்படியான தண்டனைகள் வராமல் இருக்கும் என்று நீங்கள் என்ன செய்யறீங்க, பயம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறீர்களா? நாம் இன்றைக்கு அதாவது அங்கங்க என்ன செய்யுது, சில நிகழ்வுகள் நடக்குதா இல்லையா? அந்த நாட்டில் பூமி அதிர்ச்சி, நம்ம தமிழ்நாட்டில் என்ன புயல், ஒவ்வொரு புயல் ஒவ்வொரு சீசனுக்கு வருமா இல்லையா? அது வரும் பொழுது கொஞ்சம் பயம் வரும். அல்லது வேற நாடுகளில் வந்து பலமான ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்பட்டால் நம்ம பயப்படுவோம். ஆனால் ஒரு வாரத்துக்கு போறோம், அது நமக்கு எப்படி ஆயிடும், ஒரு சாதாரண ஒரு நியூஸா போயிடும், நம்ம தட்டி கழிக்கக்கூடிய ஒரு நியூஸா போயிடும். ஆனா இதுல இருந்து நம்ம என்ன செய்யறல்ல, படிப்பினை பெறல. நீங்க சூரத்து சஜதா அடுத்து எங்க சொன்னா அல்லாஹ் சொல்றா, வல நுதீகன்னஹும் மில் அதாபில் அத்னா, நம்ம உலகத்தில் அவர்களுக்கு அல் அதாபுல் அத்னா, குறைந்த வேதனையை தான் நம்ம கொடுப்போம், சுவைக்க செய்வோம். தூனல் அதாபில் அக்பர், எப்படியான வேதனை அல்ல, பெரும் வேதனை அல்ல. பெரும் வேதனை எங்க இருக்கு, மறுமையில. அப்ப உலகத்துல வந்து பெரும் வேதனை கொடுக்காமல், அது மறுமையில நரகத்துல அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அல் அதாபுல் அத்னா, சிறிய வேதனைகள் கொடுப்பது எதற்காக வேணும், அல்லஹும் யர்ஜூன், அவர்கள் திரும்பி வருவதற்காக, அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதற்காக. பாவத்தை விட்டும், குஃபர்ல இருக்கிறாங்களா குஃபரை விட்டு திரும்பணும், ஷிர்க்ல இருக்கிறாங்களா ஷிர்க்கை விட்டு திரும்பணும், பெரும் பாவத்தில் இருக்கிறாங்களா பெரும் பாவத்திலிருந்து திரும்பணும். அப்ப பாவங்களிலிருந்து அவர்கள் திரும்புவதற்காகத்தான், அல்லாஹ்வின் பக்கம் மீளுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா செய்கிறான். இப்படியான தண்டனைகள் அல்லாஹு தஆலா வழங்குகிறான். அன்புக்குரியவர்களே, இன்னும் ஒரு வசனம் இருக்கு, முடியுமா? அப்ப இறுதியாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலகத் கذبல்லதீன மின் கப்லிஹிம் ஃபகைஃப கான நகீர். அதாவது வலகத் கذبல்லதீன மின் கப்லிஹிம், அவர்களுக்கு முன்னாலும் பொய்ப்பித்தார்கள். வாங்கதா அப்ப நபி அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், எப்படி உங்களை மக்கத்து குறைஷிகள் அந்த காபிர்கள் உங்களை நிராகரிக்கிறாங்களோ, அதே உங்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட இறை தூதர்களை என்ன செஞ்சாங்க, அந்தந்த சமுதாயம் பொய்ப்பித்தார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க, பொய்ப்பித்தார்கள். ஃபகைஃப கான நகீர், அல்லாஹ் சொன்ன, அதாவது எனது தண்டனை எப்படி இருந்தது. ஆதி சமூகம் அழிக்கப்பட்டார்கள், அப்படியே இல்லையா?
ஒவ்வொரு சமுதாயமும் அழிக்கப்பட்டார்கள் அவங்களோட பாவங்களின் மூலமாக இறைநிரா. அப்ப அல்லாஹ் என்னுடைய தண்டனை எப்படி இருந்தது என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அன்புக்குரியவர்களே, அதாவது இறுதியாக நான் சொல்றேன், சூரத்துல் ஹஜ் 42 44 வசனம் வரைக்கும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதாவது நபி பத்தல்லா சொல்கிறான், உங்களை அவர்கள் பொய்ப்பித்தால். நபி அவங்கள ஆரம்பத்தில் பொய்ப்பிச்சாங்களா இல்லையா? பெரும்பான்மையான பொய்ப்பித்தார்கள். அப்ப உங்களை அவர்கள் பொய்ப்பித்தால் ஃபகத் கதபத் கபலஹும், அவர்களுக்கு முன்னாலும் உங்களை பொய்ப்பிக்கிறார்களே இறை நிராகரிப்பாளர்கள், அவர்களுக்கு முன்னாலும் பொய்ப்பித்தார்கள். கௌமு நூஹ், யாரு? நூஹுடைய சமுதாயம். வஆதுன் வசமூத், ஆது சமூத் கூட்டத்தினர். வகௌமு இப்ராஹிம், இப்ராஹிமுடைய சமுதாயம். வகௌமு லூத், லூத்துடைய சமுதாயம். அஸ்ஹாபு மதியன், மதியன் வாசிகள் அலைஹிமிஸ்ஸலாம். அப்ப இந்த எல்லா இறை தூதர்களுடைய சமுதாயம் அவர்களை என்ன செஞ்சாங்க? பொய்ப்பித்தார்கள். வகுதிப மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் பொய்ப்பிக்கப்பட்டார். இதெல்லாம் தான் சொல்கிறான். ஃபஅம்லைத்துலில் காஃபிரீன், அடுத்ததை பாருங்க, எல்லாம் சொல்றான். ஃபஅம்லைத்துலில் காஃபிரீன், இறை நிராகரிப்பாளர்களுக்கு நாம் அவகாசம் கொடுத்து, சும்மா அகத்துஹும், அவர்களை நாம் பிடித்து கொண்டோம். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு அவகாசம் கொடுத்தோம். எதுக்கு அவகாசம்? என்ன செய்யுங்க? அல்லாஹும் யர்ஜூன், திரும்பி வாங்க. இது அவங்களுக்கு மட்டுமில்லை, நமக்கும் தான். நம்ம பாவம் செஞ்சு கொண்டிருந்தால், பெரும் பாவங்கள் செஞ்சோம், நம்ம என்ன செய்யணும்? உடனே தௌபா செஞ்சு என்ன செஞ்சிடும்? பார்த்துருந்து அது பகிரங்கமாக செய்யக்கூடிய பாவமாக இருக்கலாம், தனிமையில செய்யக்கூடிய பாவங்களாக இருக்கலாம். அப்ப அல்லாஹ் சொல்ல அம்லைத்துலில் காஃபிரீன், காஃபிரீன்களுக்கு நாம் அவகாசம் கொடுத்து, சும்மா அகத்துகும், சும்மா விடல, அவர்களை பிடித்து கொண்டேன். ஃபகைஃப கான நக்கீர், எனது தண்டனை எப்படி இருந்தது? எல்லாம் கேட்கிறான், எனது தண்டனை எப்படி இருந்தது? அன்புக்குரியவர்களே, அப்ப நம்ம எத்தனாவது வசனம்? 12வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யுங்க, 18 வசனத்தையும் மானம் செய்வோம். எப்படி மானம் என்று சொன்னால், அந்த வசனத்துக்குரிய பொருளை உணர்ந்து நம்ம என்ன செய்வோம்? பாடமாக்குவோம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.